மதுரை மாவட்டத்தில் நிகழ்ந்த கிரனைட் முறைகேடுகள் தொடர்பாக பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகள் குறித்து தனிப்படை காவல்துறையினர் மீண்டும் விசாரணையை தொடங்கியுள்ளனர். அது குறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் நாகேந்திரன். மதுரை மாவட்டம் மேலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கீழையூர், கீழாவு, ஈமலம்பட்டி, திருவாதவூர், இடையப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சட்டவிரோதமாக கிரானைட் கற்கள் வெட்டி எடுத்ததாக காவல்துறையால் 98 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் 20 வழக்குகள் மீதான குற்றப்பத்திரிகை மேலூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் காவல்துறையால் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மீதமுள்ள வழக்குகள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்காக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஜேந்திர பிதாரி உத்தரவின் பேரில் மணிரத்னம் டிஎஸ்பி தலைமையில் ஆய்வாளர்கள் பிரகாஷ், ரமேஷ், நிதிக்குமார் ஆகியோர் கொண்ட 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. 18 பேர் கொண்ட குழுவாக உள்ளனர். இந்த தனிப்படையை மேலூர் காவல் நிலையத்தில் தங்களது விசாரணை தொடங்கியுள்ளனர். இதில் முதற்கட்டமாக பிஆர்பி நிறுவனமிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட சொத்து ஆவணங்கள் சுமார் ஒரு 4000க்கும் மேற்பட்ட பத்திரங்களை ஆய்வு செய்து வருகின்றனர். சகாயத்தின் விசாரணை ஒருபுறம் சென்று கொண்டிருக்க காவல்துறை தங்களது விசாரணையை துரிதப்படுத்தியுள்ளனர். புதிய தலைமுறை செயலிக்காக மதுரை மேலூரிலிருந்து நாகேந்திரன்.